ஓகே, குட் மார்னிங் டு ஆல். டேட்டா அப்டேஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இதுவரையிலையும் வந்து நம்ம ஒரு 3 கிளாஸஸ், அதாவது 2 கிளாஸ் எடுத்திருக்கோம் டேட்டா அப்டேஷனில். இன்னைக்கு வந்து 3வது கிளாஸ், அதாவது தேர்ட் கிளாஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5th யூனிட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பேசிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டேட்டா அப்டேஷன் ஒன்றுமே இல்லை, ரைட்டுங்களா? ஏன்னா எல்லா கான்செப்ட்ஸும் வந்து அந்த டேட்டா, அதாவது அந்த 5th யூனிட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ அந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா டேட்டா மெடிடேஷன் ஒரு பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா டேட்டா மெடிடேஷன்றது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு சொல்கிற மாதிரி தான். அந்த டேட்டா இருக்கும், அந்த டேட்டா வந்து ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? இன்னொன்று, 5th யூனிட் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டேட்டா மெடிடேஷனு எதுவுமே எக்ஸஸாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா வந்து எல்லாமே என்ன இருக்கும், டைரெக்டாக அந்த கொஸ்டினில் இருக்கும். அந்த அதாவது நம்ம எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்கிறோன்றது தான் முக்கியம், சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேர்டு கிளாஸு. இது வந்து டேட்டா மெடிஷனில் ஒரு லாஸ்ட் கிளாஸும் கூட, ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து இதில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெரைட்டி ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார் கிராஃப் படித்தோம், சரிங்களா? ரெண்டாவது வந்து பைட் சார்ட்டு. மூணாவது வந்து லைன் கிராஃப் படிச்சிருக்கோம். இப்போ நாலாவதாக படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள். எப்போ வந்து நம்ம யூஜிசி நெட் வந்து என்டிஏ எக்ஸாம் கண்ட்ரோலில் வந்துச்சோ, என்டிஏ கீழே வந்துச்சோ, அதன் பிறகு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கரெக்டுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆன்லைன் டெஸ்ட் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்லேயே டெஸ்ட் நடத்துறதால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வச்சு கொஸ்டின் கொடுத்துட்டு போயிடுறாங்க, சரிங்களா? அப்போது அந்த டேபிள் வச்சு கொடுக்கறதால இப்போ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ். காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கேள்விகளே வரும், சரிங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் இந்த கிளாஸை மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அதனால வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ போக போகிறோம், சரிங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, சம்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இந்த சம்ஸ் வந்து கவனிங்க, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸ்டடி த டேபிள் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1 to 5. ஓகேங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரியும். மொத்தம் வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒரே ஒரு டேபிள் இருக்கும், அதில் 5 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருவாங்க, சரிங்களா? சரி, இதில் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிளை நம்ம வந்து என்ன பண்ண ஸ்டடி பண்ணணும், சரிங்களா? ஸ்டடி பண்ணுங்க. ஒன்று வந்து காலேஜஸ் இருக்கு. காலேஜ் என்ன இருக்கு? ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு ஒரு 5 காலேஜஸ் இருக்கு, கரெக்டுங்களா? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அப்போ அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸ் யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி இந்த 5 காலேஜஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, தேர்டு காலம் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ M/F அப்படின்னு அர்த்தம். எம்னா மேலு, ஓகேங்களா? எஃப்னா ஃபீமேலு, சரிங்களா? அப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இப்போ ஏன்ற ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3040 இருக்காங்களா? இந்த 3040ல் 13 மடங்குன்னு சொல்லலாமா? ஓகே. 13 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 6 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலும் இருக்காங்க, சரிங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். இது மேல் டேபிள் வந்து ரொம்ப சிம்பிள் டேபிள், பார்த்தாலே தெரியுது. சரி, இதில் எப்படி கேள்விகள் கேட்குறாங்கன்றத நம்ம அப்ரோச் பண்ணலாம், சரிங்களா? பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ்? ஓகேங்களா? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா? டேக்கிங் ஆல் த காலேஜஸ் டுகெதர். அப்போ என்ன அர்த்தம்னா, மேல் எம்ப்ளாயீஸ் கேட்குறாங்களா, அது வந்து என்னது, எல்லா காலேஜ்லையும் மொத்தமாக ஒர்க் பண்ணுற மேல் எம்ப்ளாயிஸ் அவனு கேட்குறாங்க, கரெக்டுங்களா? அப்போ பாருங்க, 5 காலேஜ் இருக்கு. 5 காலேஜுக்கும் ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற கொடுத்துட்டாங்க. அதில் வந்து மேலும் ஃபீமேலும் தனித்தனியாக கொடுக்காம அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணு, இந்த வேல்யூஸும் இந்த ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையும் கால்குலேட் பண்ண, இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு செப்பரேட்டாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணு, இது அப்போ இதுலேயும் மேல் கண்டுபிடிச்சிருங்க, இதுலேயும் மேல் 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 மேல், அப்போ 5 காலேஜ்லையும் மேல் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருங்களா? அந்த 5 காலேஜில் கண்டுபிடிச்ச மேலை வந்து என்ன பண்ண அப்படின்னா ஆட் பண்ணால் என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு? 5 காலேஜிலும் ஒர்க் பண்ணுற டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு, அதாவது சாரி, டோட்டல் மேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட்.
ஓகே. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ நான் பார்க்கலாமா? ஒண்ணுமே இல்லை, பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஏ எடுத்துப்போமா? ஏல எடுத்துக்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3040. ஓகேங்களா? அப்ப பாருங்க, 3040. கரெக்டுங்களா? அப்ப 3040 வந்து இருக்கிறாங்க. அப்ப எடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க, மொத்தம் வந்து எத்தனை பார்ட் இருக்குன்னு ஆட் பண்ணுங்க. 13 + 6 19 பார்ட்டா? 19 பார்ட்ஸ்ல எத்தனை பார்ட் வந்து மேலு? 13. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, 13/19 போட்டா போதும். அப்ப என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, மொத்த பார்ட் எத்தனை? மொத்தம் வந்து 19. சரிங்களா? 19ல மேல் எவ்வளவு? 13. அப்போ 13/19 போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஏ கிடைச்சிடும். அதாவது ஏல இருக்கிற மேலுடைய மேல் எம்ப்ளாயிஸ் உடைய எண்ணிக்கை கிடைச்சிடும். சரிங்களா? கவுண்டிங் கிடைச்சிடும். பார்க்கலாமா? பாருங்க. இப்போ இந்த 19 இது ரெண்டு இருக்குல்ல, இது ரெண்டையும் வந்து இதை கேன்சல் பண்ண முடியும். ட்ரை பண்ணலாமா? பாருங்க. 119 is 19. இது 30ல ஒரு முறை வருமா 19? ஓகேடா? ஒரு முறை 19. அப்போ 30ல 19 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 11 இருக்குமா? 11 என்ன ஆகும்? இது வந்து 4 இருக்கு. அப்போ 114 ஆகுமா? 114 114 ஆகுமா? அப்போ 114ல எத்தனை முறை 19 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வரும் அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? 5 டைம்ஸ் வரும். ஓகே. அப்புறம் வந்து ஜீரோ இருக்குல்ல, அது ஜீரோ வந்து அப்படியே சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா 20 இருந்ததுன்னா 520s 520s எவ்வளோ வரும்? 520s வந்து ஓகே சாரி 6 டைம்ஸ் வரும். கரெக்டுங்களா? 6 டைம்ஸ் வரும். பாருங்க, போட்டு பாருங்க சைடில். அவ 16 டைம்ஸ் 19 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. 9 6 ஆர் 54. ரிமைனிங் 5 9 1 ஆர் 9. 9 + 5 14. கரெக்டுங்களா? 9 + 5 14. கரெக்டு தானுங்களா? அப்போ 9 + 5 வந்து 14. அப்போ 14 ஒரே நிமிஷம் இருங்க. 16 × 19. அப்போ 9 6 ஆர் 54. கரெக்டு தானுங்களா? ஓகே 54. ரிமைனிங் 5. அப்போ 9 1 ஆர் 9. 9 + 5 14. கரெக்டு தானுங்களா? ஓகே 14 கரெக்ட். அப்போ 116 சார் 16 போடுங்க. அப்போ 4 10க்கு 0 ரிமைனிங் 1 3 வருதா? அப்போ 304. அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துட்டீங்கன்னா கரெக்ட் ஆகிடும். அப்போ வந்து கரெக்டு தான். அப்போ 6 டைம்ஸ் வருது. அப்போ 160. ஓகேங்களா? இன்ட்டு இது கேன்சல் பண்ணிட்டீங்களா? அப்போ 160 × 13 போட்டுக்கலாமா? பாருங்க. 160 × 13. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது? 300 3 6 ஆர் 18. ரிமைனிங் ஒன்றுங்களா? 3 1 ஆர் 3. அப்புறம் 4 வருதுங்களா? அப்போ 1 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 0 6 1. பாருங்க. 0 8 0 இங்கே 1 போட்டீங்கன்னா 2. அப்போ 2080. பாருங்க. சும்மா ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஏவில் எத்தனை மேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா 2080. மொத்த எம்ப்ளாய் எவ்வளோ பாருங்க? 3040. இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்போ ஏ கண்டுபிடிச்சிங்களா? இதே மாதிரி அடுத்து பி கண்டுபிடிங்க பார்ப்போம். பிக்கு என்ன வருது? மொத்தம் 3360. பாருங்க. 3360 இன்ட்டு என்ன இருக்கு? மொத்த பாட்டு எத்தனை? 7 பாட்டுங்களா? 7ல மேல எத்தனை? 4ங்களா? அப்போ 4/7. 4/7 கரெக்டா? ஏன்னா மொத்த பாட்டுக்கு என்ன போடணும். அப்போ 4/7. அப்போ இது கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. 1 3 சார் 3. 4 சார் 1 7 சார் 7. 4 7 சார் 28. ரைட்டுங்களா? 28னா ரிமைனிங் எவ்வளோ வரும்? 28 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 5 வருமா? 56. 56னா எவ்வளோ வரும்? 8 வருமா? 8 7 சார் 56. அப்போ 480. 480யும் 4 மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க பாருங்க. 480 × 4. சும்மா ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான், வேற எதுவும் நான் பெருசா பண்ணல. பாருங்க. 4 0 0. 4 8 சார் 32. 2 3. 4 4 சார் 16. 16 3 19. அப்ப என்ன வருது? 1920. பாருங்க. 1920. அப்போ இந்த பின்ற காலேஜில் எத்தனை மேல் எம்ப்ளாய் ஒர்க் பண்றாங்க? 1920. முடிஞ்சு போச்சுங்களா? அதே மாதிரி சிடியில் கண்டுபிடிச்சலாமா? ஸ்பீடாக பண்ணணும். இதில் சால்வ் பண்ணுறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுதான் உங்களுக்கு டேபிள்லேஷனாக பக்காவாக தெரியணும். மல்டிப்ளிகேஷன் ஸ்பீடாக கால்குலேஷன் போடுறது தப்புலாம் போடணும். சரிங்களா? இப்போ பாருங்க, மொத்தம் பாட்டு எடுத்துருங்க. 9 + 11 20. அப்போ 20ல் மேல் மட்டும் 9ங்களா? அப்போ 9/20 போடலாமா? எடுங்களா? அவ்வளோதான். பாருங்க. இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? 2 அடிச்சா 1 2 சார் 2. இங்கே பாருங்க. 1 டைம்ஸ் 4 2 சார் 8. ரிமைனிங் ஒன்று போனால் 12. அப்போ 6. 146 கிடைக்குதுங்களா? அப்போ 146 9 மல்டிப்ளை பண்ணுங்க. 146 × 9. பாருங்க. 9 6 சார் 54.
ஓகேங்களா? அப்போ 54 அப்போ ரிமைனிங் 5 ஓகேங்களா? அடுத்து பாருங்க 9 4 சார் 36ங்களா? ஓகே 36 36 + 5 41 ரிமைனிங் 4ங்களா? 9 1 சார் 9 இது ஒரு 4 போட்டுனீங்க என்ன வரும் 13 வரும் சரிங்களா? இது வருது 13 அப்போ 1314 பாருங்க 1314 இது என்னது? இது சில ஒர்க் பண்ற மேலுடைய எம்ப்ளாயி மேல் எம்ப்ளாயுடைய எண்ணிக்கை கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க டி பாருங்க டி காலேஜில் என்ன இருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா 2760 2760 இன்ட்டு பாருங்க மொத்தம் வந்து 10 + 13 23 23ல மேல் எவ்வளோ 10 மடங்கு சரிங்களா? இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணி படிங்க 23 அடிக்க முடியும் பாருங்க 27ல 1 டைம் வருமா? ரிமைனிங் 46 வருதா? அப்போ 46 2 டைம்ஸ் வருமா? அப்போ 120 120 × 10 அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க 12 1 சார் 12 2 ஜீரோ சேர்த்துக்கிறீங்க 1200 கரெக்டாக இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா? அடுத்து பாருங்க இ பாருங்க இ இ எடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம்? மொத்தம் எவ்வளோ இருக்கு இ காலேஜில் 2840 கரெக்டுங்களா? இன்ட்டு மொத்த பாட்டு பாருங்க 20 வருதுங்களா? அப்போ 20ல் மேல் எவ்வளோ 13 இருக்கு அதே மாதிரி கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம் பாருங்க ஒரு 0 0 அடிச்சிட்டிங்க 12 அடிச்சிங்கன்னா 142 இப்போ 142வையும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேங்களா? என்ன வருது பாருங்க 3 2 சார் 6 3 4 சார் 12 ரிமைனிங் ஒன்றுங்களா 3 1 சார் 3 3 1 4 ஓகே அடுத்து பாருங்க ஏன் வருது அடுத்து பாருங்க 142 அப்போ 1 அப்படியே 140 அப்படியே வந்துடுமா சரிங்களா? அப்போ பாருங்க 426 அப்போ 6 4 8 1 1840 46 1846 புரிஞ்சுச்சுங்களா? அப்போ என்ன பண்ணனா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து அதிகமாகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ண கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சிங்களா? அவ்வளோதான் கான்டெக்ட். இப்போ இந்த 5 வேல்யூ இருக்குல்ல 5 வேல்யூ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ண போறீங்க ஆட் பண்ணலாமா? பாருங்க 208019 கொஞ்சம் கால்குலேஷன் தான் பெருசா வரும். ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அதனால ரொம்ப வந்து என்ன சொல்றது ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ பெர்சன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணு பாருங்க 6 + 4 10 ரிமைனிங் 1 என்ன வருது 9 9 + 2 11ங்களா? 11 12 12 + 4 6 கரெக்டுங்களா? ரிமைனிங் 2 வருதுங்களா? இது வந்து என்னது 2 + 9 11ங்களா? 11 + 3 14 11 + 3 14 தானே 14 ஓகே 14 14னா இது என்னது இது ஒரு 10 அப்போ 24 ரைட்டுங்களா? அப்போ ரிமைனிங் 2 வருது அப்போ 2 4 5 6 7 8 வருது அப்போ 84 ஓகேங்களா? 8460 எங்க இருக்கா பாருங்க கரெக்டா போட்டுருக்கணும் பாருங்க ஏதோ கால்குலேஷன் அப்போ இருக்கு பாருங்க 10 4 6 ரிமைனிங் வந்து 2 வருதுங்களா 10 ஒரே நிமிஷம் 8 + 2 10 10 + 1 11 இங்கே ஒன்று வந்து 12 ஓகேங்களா 12 12 + 4 16 ரிமைனிங் சாரி 1 வரும் ஓகேங்களா 1 வந்துச்சுன்னா 3 வரும் சரிங்களா? கால்குலேஷன் கரெக்டாக போட்டு பாருங்க சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் போடுது அப்போ என்ன வருது 8360 வருது பாருங்க இங்கே வேல்யூஸ் இருக்கா பாருங்க கொஞ்சம் கால்குலேஷன் கரெக்டாக பண்ணீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கு பாருங்க 8000 எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கு அப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் தப்பாயிடும் ஓகேங்களா? அப்போ 8360 பாருங்க ஆன்சர் இருக்கு பாருங்க 3 இவ்வளோதான் கான்டெக்ட். அப்போ இந்த சம்சம் எப்படி போடணும் கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணேன் ஸ்பீடாக போட பழகு சரிங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே இது புரியுதுங்களா? வாஞ்சிநாதன் புரியுதாப்பா? புரியுதுங்க சார். ஓகேப்பா சரி நெக்ஸ்ட் போகலாம். பாருங்களேன் இந்த கொஸ்டின் பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்? இப்போ ஆவரேஜ்னு என்ன அர்த்தம்? இப்போ எத்தனை கொடுத்துருக்கவங்களோ இதெல்லாம் ஆட் பண்ணி ரைட்டுங்களா டிவைடட் பை இங்கே எத்தனை கவுண்டிங் இருக்கோ போட்டால் போதும் ரைட்டுங்களா? அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஃபீமேல் எம்ப்ளாய் எவ்வளோ வராங்கன்னு கண்டுபிடிச்சி இது எல்லாத்துலேயும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை மொத்தம் இருக்குது 5 இருக்கா 5 போட்டால் ஆன்சர் கிடைச்சோம். இவ்வளோதான் கான்செப்ட் பாருங்க வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் சரிங்களா டேக்கிங் ஆல் த காலேஜஸ் டுகெதர் இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுங்க போன ஒரு சமம் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் போன சம்மில் வந்து பாருங்க இந்த போன சம்மில் வந்து மேல் எம்ப்ளாய் பற்றி கேட்டிருக்கிறாங்க அங்கே மொத்தம் டோட்டல் கேட்டிருக்காங்க இங்கே வந்து ஃபீமேல் எம்ப்ளாய் பற்றி கேட்டிருக்காங்க ஆனால் வந்து என்ன கேட்குறாங்க ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ டோட்டல்னா அதில் ஆட் பண்ணால் போதும் ஆவரேஜ்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டால் போதும் கரெக்டுதாங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ பாருங்க இங்கே என்ன பண்ண அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சிங்களா
இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது ஒரு வழி. பாருங்க, இது போறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. அப்ப நான் இதே மாதிரி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணா என்ன பண்ணணும்? டைம் எடுக்கும். அப்ப ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா அப்படின்னா ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பாருங்க. அப்போ இங்க பாருங்க, இங்க மொத்த எம்ப்ளாயி 3000. ஒரு காலேஜ் ஏல மொத்த எம்ப்ளாயி 3040. அப்ப 3040ல மேல் எம்ப்ளாயி வந்து 2080 2080 இருந்தாங்கன்னா அப்ப ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளவு இருப்பாங்க? இது 3040ல இருந்து இந்த 2080 மைனஸ் பண்ண கிடைச்சிடும். இவ்வளவுதான கான்செப்ட். அப்ப என்ன அர்த்தம்? இதுல மொத்த எம்ப்ளாயி இருக்க மேலும் ஃபீமேலும் சேர்ந்து 3040. அதுல மேல் எம்ப்ளாயி 2080. அப்ப ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளவு இருப்பாங்க? ஆப்வியஸா இது ரெண்டையும் மைனஸ் பண்ண கிடைச்சிருமா? இவ்வளவுதான் கான்டெக்ட். அப்ப பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச டேட்டா கொஞ்சம் லேட் ஆகுனா கூட இந்த டேட்டா வந்து அடுத்த கொஸ்டினுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுங்க அப்படின்னா பாருங்க. அப்ப நான் இப்ப அடுத்து என்ன பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க எப்படி போடலாம். இப்ப வந்து இப்ப ஏ காலேஜ் ஓகேங்களா? இப்ப ஏ காலேஜ்ல ஃபீமேல் தானே பாருங்க. ஏ காலேஜ்ல ஃபீமேல். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் எவ்வளவு இருந்தாங்க முன்னாடி கண்டுபிடிச்சு அந்த டேட்டா பாத்துங்க. டேட்டா வந்து பாருங்க 2080. ஓகேங்களா? பாருங்க 2080. அப்ப இங்க எவ்வளவு இருக்காங்க ஆல்ரெடி? 3040. 3040 மைனஸ் 2080 இவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா, ஜீரோ ஜீரோ போச்சுன்னா ஜீரோவா? அது 4ல் 8 போகாது. அப்போ ஒன்று இப்போ பாரோ பண்ணால் 14. 14ல் 8 போச்சுன்னா 6ங்களா? ரைட்டுங்களா? அப்போ என்ன இருக்கும்? 9 இருக்குமா? அப்போ 9. அப்போ என்ன ஆகுது? 960. முடிஞ்சு போச்சுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். டக்குன்னு போட்டுற முடியுதுல? அப்போ ஒன்று கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண, கொஞ்சம் டேட்டா வந்து நேட்டாக எழுதுனு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயும் அங்கங்கே எழுதக்கூடாது. ஓரளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரலையும் ஒரே இடத்துல கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதனால இங்கே வந்து ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்க, ரெண்டாவது பி என்ன கொடுத்துருக்காங்க. பி பாருங்க, மொத்தம் 3360 போருங்க. 3360 மைனஸ். அப்போ முன்னாடி ஸ்கிரீன்ல பாருங்க எவ்வளவு இருக்காங்க? 1920 இருக்கால மேலு பாருங்க. 1920 1920 மைனஸ் பண்ணுங்க. 00னா 0. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பீடா பண்ணணும். 6ல 2 போச்சுன்னா 4. அடுத்து 3 போகாது. பாரோ பண்ண இது அப்போ 4 கிடைக்குமா? இங்க 2ல 1 போச்சுன்னா 1. அப்போ 1440 வருதா பாருங்க. 1440 முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? அடுத்து சி கண்டுபிடிங்க. இங்க எத்தனை இருக்கு மொத்தம்? 2920 பாருங்க. 2920 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாருங்க. சிக்கு எத்தனை இருக்காங்க ஜென்ஸ்? 1314. 1314 பாருங்க. 1314. இது ரெண்டு நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? 1606 கிடைக்கும். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, டி லெவல் இருக்கு 2760 பாருங்க. 2760 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல டி லெவல் இருக்காங்க மேல 1200 மைனஸ் பண்ணுங்க. 1200 பண்ணீங்களா என்ன கிடைக்குது? 1560 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இ எடுத்துக்கிறீங்க. அப்ப இல எத்தனை இருக்காங்க? 2840 பாருங்க. 2840 மைனஸ் முடிப்போங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க? 1846. 1846 போடுங்க. 1846. அப்ப ரெண்டு மைனஸ் பண்ண கிடைக்குதுன்னா 994 கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான் பாருங்க. அப்போ 5 இதுலயும் ஃபீமேல் எம்எல்ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணீங்களா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் போடுறேன், நீங்க வந்து போட்டு பார்த்தல. ரொம்ப நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறதால நமக்கு சிம்பிளா சொல்லணும். இவ்வளவு கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப 6560 வந்துருது. இது வந்துருச்சுன்னா ஒண்ணு இல்லை. நான் என்ன பண்ணேன், இங்க வந்து டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாய்னு கேட்டாங்களா இந்த ஆன்சரு. பட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணேன்? 6560 என்ன பண்ண டிவைட் பை மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு? 5 காலேஜ் இருக்குல்ல? 5 டிவைட் பண்ணுங்க. பாருங்க 6ல 1 5 சார் 5 ரிமைனிங் 15ல 3 டைம்ஸ் வரும். 6ல 1 டைம் வருமா? அடுத்து வந்து 10 ஆயிடுமா? 10ல 2 டைம்ஸ் வருமா? 1 3 1 2 எங்க இருக்கா பாருங்க. பாருங்க 1 3 1 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? ஆன்சர் பாருங்க. தட்ஸ் ஆல். அப்போ இந்த முன்னாடி இருக்கிற சம்மு பாருங்க, இது கொஞ்சம் அந்த இது ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சு லேட் ஆயிடுச்சு. பட் செகண்ட் சம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. டக்கு டக்குன்னு போட்டு ஆன்சர் போட்டுரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இது புரியுதாப்பா? புரியுதுங்க சார். ஓகேப்பா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? ஃபைன். இவ்வளவுதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஆனா என்ன பண்ண, கால்குலேஷன் எப்படி நான் போடுறேன்னு பாத்துக்கணும். ரொம்ப வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனா நீங்க வந்து ஸ்பீடப் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் மெனக்கட்டணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆனா ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஈஸியா. அடுத்து பாருங்க, தேர்ட் சம். தேர்ட் சம் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க? இந்த நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் காலேஜ் ஏ அண்ட் சி. பாருங்க, மேல் எம்ப்ளாயி எந்தெந்த காலேஜில் ஒர்க் பண்றவங்களாம்? ஏவிலையும் சிலையும் டுகெதர் அப்படின்னா ரெண்டுலையும் சேர்த்து ஒர்க் பண்றவங்க. இஸ் அப்ராக்சிமேட்லி டேஸ். இது டேஸ் கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலும் போட்டு டேஸ் நினைச்சிங்க. ஓகேங்களா?
approximately dash percentage more than the number of female employees. ஓகேங்களா? ஒர்க்கிங் டுகெதர் இன் காலேஜஸ் பி அண்ட் டி. இப்போ என்ன மீனிங்னா பாருங்க, இப்போ மேல் எம்ப்ளாயி வந்து காலேஜ் ஏவிலும் சிலையும் மொத்தமாக எடுத்துக்கிறீங்க, ரெண்டு ஆட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஃபீமேல் எம்ப்ளாயி இருக்காங்களா, அவங்களுக்கு காலேஜ் பி டி ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக இருக்கிறீங்க. அப்போ ஒரு வேலைஸ் கிடைக்கல. அதில் இந்த மேல் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல் எம்ப்ளாயோட அதிகமாக இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். பாருங்க, மேல் எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அவங்க வந்து ரெண்டு காலேஜ் மட்டும் எடுத்துக்க சொல்றாங்க. அவங்க அந்த வேல்யூஸ் வந்து டேஷ் பர்சன்டேஜ் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இந்த காலேஜ் பிஎன்டி டுகெதர். இவ்வளவுதான் கட்டிருக்காங்க. இது எப்படி போட்டு சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ மேல் எம்ப்ளாயி எடுத்துப்போம் பாருங்களேன். இப்போ மேல் எம்ப்ளாயி இந்த பக்கம் ஃபீமேல் எம்ப்ளாயி வச்சுப்போம். ஓகேங்களா? மேல் எம்ப்ளாயி எந்த காலேஜ் கேட்குறாங்க? காலேஜ் சிஎஸ்சி கேட்குறாங்களா? அப்போ காலேஜ் ஏவையும் சி என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணுமா? ஏசி ஆட் பண்ணு, ஒரு வேலை கிடைக்குமா? இங்க பாருங்க, ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியும் டி ஆட் பண்ண சொல்றாங்க. பாருங்க, பியும் டி ஆட் பண்ண சொல்றாங்க. இப்ப பாருங்களா, இந்த கொஸ்டினுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சல, ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின்ல அது யூஸ் ஆகுது. பாருங்க பாருங்க, ஏவுல மேல் எவ்வளவு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, ஏவுல மேல் வந்து 2080 இருக்காங்களா? ஓகே. அதே வந்து பாத்தீங்கன்னா சில 1314. அப்ப பாருங்க, இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஏவில் மேல் எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2080 ப்ளஸ் சியில் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1314. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33339094 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பி முன்னாடி முன்னாடி ஸ்கிரீன் இருக்கு, பட் நான் எழுதி இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அதுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பி என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஃபீமேலில் 1440. ஓகேங்களா? பிளஸ் டியில் எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1560. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபீமேல் இருக்காங்களே. அப்போ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஒன்றா கிடைக்குதுன்னா 3000 கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள் தானே. ஒன்று அது முன்னாடி இருக்க டேட்டா. ஓகேங்களா? இதுனா எப்படி எழுதுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. டேட்டா வந்து நீங்கள் பக்கத்துல எழுதி வச்சுப்பீங்க. இது ஸ்க்ரீன் வெவ்வேறு ஸ்க்ரீனாக இருக்கிறதால உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்கள் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, எப்படி பேப்பர் தான் எழுதி வச்சுப்பீங்க, பேப்பர் எழுதி வச்சுட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபைன். அப்போ மேலும் கண்டுபிடிச்சிங்க, ஃபீமேலும் கண்டுபிடிச்சிங்க. பாருங்க, மேல் வந்து ரெண்டு காலேஜ் சேர்த்து 3394 இருக்காங்க, ஃபீமேல் வந்து 3000 தான் இருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது, அப்போ மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட அதிகமாக இருக்காங்க. பார்த்தாலே தெரியுதுல, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ பார்த்தாலே தெரியுது. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அப்ராக்சிமேட்லி டேஷ் பர்சன்டேஜ் மோர்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கொண்டு வந்து 100 கண்டுபிடிக்கணுமா? பர்சன்டேஜ்னா 100 கண்டுபிடிக்கணும். எப்படி சால்வ் பண்ணா ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் எடுங்க. 3394 மைனஸ் 3000. பாருங்க, அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், இந்த மேல் வந்து ஃபீமேலோட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கிடைச்சிருமா? அது டிவைடட் பை இது பேட்டர்ன் இப்படிதான் போடுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது ஃபீமேலோட அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ ஃபீமேல் வந்து நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல போட்டுருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ 3000 ஃபீமேல் இருக்காங்கன்னா அவங்கள விட அதிகமா எவ்வளவு மேல் இருக்காங்க அப்படின்னா, இப்ப இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா கிடைச்சிருமா? இன்ட்டு எவ்வளவு 100க்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். இது நீங்க சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, 3390 போயிடுச்சுன்னா 3094 கிடைக்கும். ரைட்டுங்களா? பை 3000 கிடைக்கும். இன்ட்டு 100. பாருங்க, லாஜிக் புரியுதா? பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, அதாவது இப்போ வந்து ஃபீமேல் வந்து 3000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3094. அப்போ இந்த ஃபீமேலை விட இவங்க எவ்வளவு இருக்காங்க, சாரி 394 வந்து அதிகமா இருக்கிறாங்க. அப்போ 3394 அதிகமா இருக்காங்கன்னா 100க்கு பர்சன்டேஜ் கேட்கறத போடணும். இது பேட்டர்ன், இப்படிதான் போடுன்ற மாடல் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லை. பாருங்க, இது கேன்சல் பண்ண பாருங்க, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு, 394/13 இருக்கு. சரிங்களா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? சரி, நம்ம நார்மலாக இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாம இதுவாகவே போடுங்க. 394 போட்டிருக்கிறீங்க, இங்கே 30 போட்டுக்கிறீங்க. இப்போ 39ல எத்தனை முறை 30 வரும்? ஒன் டைம் வருமா? 130 சார் 30. ரிமைனிங் என்ன வரும் பாருங்க, 9. இந்த 4 கீழே இருக்குன்னா 94 ஆகுதா? இப்போ 94 எத்தனை முறை 30 வரும்? 3 டைம்ஸ் வருமா? 330 சார் 90. ரிமைனிங் என்ன வருது? 4 ஒன்றுமே பண்ண முடியாதுல. பாயிண்ட் வச்சுங்க. பாயிண்ட் வச்சுட்டீங்கன்னா இது 40 ஆயிடுமா? 40ல 30 எத்தனை முறை வரும்? ஆப்வியஸாக ஒன் டைம் தானே வரும். போதும். இப்ப பாருங்க, 13 பாயிண்ட் சம்திங் போகுது. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட் தானே கேட்குறாங்க. அவ அப்ராக்சிமேட்னு கேட்டா இப்போ 13.1 தானே. அவ இப்பனா 13 காமன் எடுத்துக்கலாமா, ரவுண்ட் எடுத்துக்கலாமா? அப்போ ரவுண்ட் எடுத்து 13. அப்போ ஆன்சர் 13 இருக்கா பாருங்க, இங்க பாருங்க இருக்கு பாருங்க. அப்போ 13. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா?
இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து 13. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின்ல எப்படி அந்த மேல் லெவலு ஃபீமேலும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டது. இப்ப தேர்டு கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். இஸ் இட் கிளியர்? புரியுதாப்பா? கிளியர் சார். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ? பாருங்க, நம்ம போன சமயம் என்ன படிச்சோம்? மோர் தென் அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்களா? அதுக்கு போன சமயம் என்ன பார்த்தோம்? ஆவரேஜ்னு படிச்சிருக்காங்களா? அப்போ நம்ம ஆவரேஜ், இந்த பர்சன்டேஜ், ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரேஷியோ. அப்ப எல்லாமே எங்க படிச்சோம்? நம்ம 5th யூனிட்ல படிச்சோம். அதுக்குதான் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப மெனக்கடை எடுத்தது. 25 கொஸ்டின், 25 கிளாஸஸ் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும். ஏன் 25 எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வரும்போது ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ் எடுத்தேன். இப்ப பாருங்க, அங்க இருக்கிறது நீங்க மட்டும் அந்த 25 வீடியோஸை ஒரு முறை போயிட்டு ரொம்ப பொறுமையா நிதானமா படிச்சிட்டீங்கன்னா, பார்த்துட்டீங்கன்னா, டெஃபினட்டா இந்த சம் என்ன அது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க அதுல ஒரு 5 கொஸ்டின், டேட்டா பேஸ்ல 5 கொஸ்டின், மொத்தம் 10 கொஸ்டின் அசால்ட்டா போடலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சுக்கிட்டீங்கன்னா 10 கொஸ்டின் உங்களுக்கு 20 மார்க் அசால்ட்டா போடலாம். உங்களை ஜேஆர்எஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தயவு செய்து இந்த நடத்துறது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்சியரா பாருங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப், பாருங்க, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் காலேஜ் டி டு தட் ஆஃப் இன் காலேஜ் இ. அப்போ ஃபீமேல் எம்ப்ளாயிய தான் பத்தி தான் கேட்குறாங்க. ரேஷியோ கேட்குறாங்களா? அப்போ ரேஷியோ என்னது? காலேஜ் டிக்கும் காலேஜ் இலையும் உள்ள என்னது ஃபீமேல் எம்ப்ளாயோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி காலேஜ் டி காலேஜ் இ எல்லாம் ஃபீமேல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கல, ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, அது எங்க என்ன இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் முன்னாடி கூட பார்க்கலாமா? அப்போ காலேஜ் டிக்கும் காலேஜ் இக்கும் பாருங்க, ஃபீமேல் பாருங்க. இங்க தானே ஃபீமேல் பார்த்தோம். காலேஜ் டிக்கும் காலேஜ் இக்கும் பாருங்க. காலேஜ் டியில் 1560 இருக்காங்களா? காலேஜ் இல 994 இருக்காங்களா? இதானே? இவ்வளவுதான். இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணுமோ, சிம்பிளி பண்ணா போதும். போடுங்க. ரேஷியோ தானே கேட்குறாங்க. ரேஷியோ டிவைட் பண்ணி போடலாம். ஓகேங்களா? இதுதான் ரேஷியோ. கரெக்டா? ஏ இஸ்ட் பி. இப்படி தானே போடுவீங்க? சரி, இப்போ பாருங்க, இது இப்படி போடலாம், இது எப்படி போடலாம்? ஏ பை பின்னு போடலாம். சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்மேட்ல போட போறோம். பாருங்க, ஃபீமேல் டி லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? எவ்வளோ பார்த்தோம்? 1560. கரெக்டுங்களா? பாருங்க, 1560. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்னொன்று இ காலேஜில் எவ்வளோ இருந்தாங்க? 994 இருந்தாங்க. கரெக்டா? 994 இருந்தாங்க. இப்படி போட்டால் என்ன பண்ணலாம்? இதை டிவைட் பண்ணி போடலாம்ல. 1560/994. ரெண்டு காமனா பாருங்க, அடிக்க முடியுமான்னு. ரெண்டுமே அது ஈவன் நம்பரா? இப்போ 12 அடிக்கலாம் நினைக்கிறேன். பாருங்க, 12 அடிச்சிங்கன்னா 2 2 சாரி 4 2 சார் 8. ரிமைனிங் ஒன்று 19. 19ல் 9 2 சார் 18. ரிமைனிங் ஒன்று 14. அப்போ 7 2 சார் வரும். இங்கே பாருங்க, 2 டேபிள் அடிக்க முடியும் பாருங்க. 7 2 சார் 14. ரிமைனிங் ஒன்று 16. 16ல் எத்தனை முறை வரும்? 8 டைம்ஸ் வருமா? ஒரு ஜீரோ அப்படி போட்டுக்கலாமா? இப்போ பாருங்க, இது ஆறு நம்பராக போயிடுச்சு, இது ஈவன் நம்பராக போயிடுச்சு. அப்போ இனிமேல் அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். 780. அப்போ 780 இது இருக்கா பாருங்க. அப்புறம் 780 இது ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ கீழே 497 இருக்கு. அப்போ இந்த வேல்யூ எப்படி இதெல்லாம்? 780/497. வேற எப்படி இதெல்லாம்? இதை 780/497 இதெல்லாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ 780/497 இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இருக்கா பாருங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிள் பாருங்க. அப்போ இந்த 5 கொஸ்டின், அப்ப 5 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டினுக்கும் ஒரு அது என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். அது தொடர்பு மூலியமா தான் நமக்கு என்ன கேட்பாங்க பாருங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸியா போட்டோம். தேர்டு கொஸ்டின் ஈஸியா போட்டோம். ஃபோர்த் கொஸ்டின் இன்னும் ரொம்ப ஈஸியா போட்டோம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப பாருங்களேன், இது வந்து நம்ம தேர்டு கொஸ்டின் பார்த்தலாம், அதே கான்செப்ட் தாங்க. பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயிஸ்னா மொத்த எம்ப்ளாயி. ஓகேங்களா? மேல் ஃபீமேல் பிரிக்கல, மொத்த எம்ப்ளாய் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் இன் காலேஜ் சி இஸ் அப்ராக்சிமேட்லி டேஷ் பர்சன்டேஜ் மோர் தென் த காலேஜ் டி. அப்ப இங்கே பாருங்க, டேட்டா இருக்கு பாருங்க. காலேஜ் சி எங்க இருக்கு? இங்க பாருங்க. காலேஜ் டி எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்போ காலேஜ் சி காலேஜ் டி. அப்போ காலேஜ் சில காலேஜ் டி விட அதிகமாக தானே? 2900 சம்திங் இருக்கு, 2700 இருக்கு. அப்போ சில வந்து டியை விட அதிகமா இருக்காங்க. கரெக்டா? அப்போ எவ்வளவு அதிகமா இருக்காங்க சொன்னல? போன சம் போட்டல என்ன போட்டேன்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு சொன்னா 2920 மைனஸ்
2760 டிவைடட் பை, ஓகேங்களா? அப்போ இண்டம் சம் என்னது, டி கூட ஒப்பிடும் பொழுது சி லெவல் அதிகமா இருக்காங்க. அப்ப டி உடைய வேல்யூ டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம். போடுங்க 2760. ஓகே, ரெண்டு மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, 0 0 போட்டுனா 0 கிடைக்குதுங்களா? 12ல 6 போச்சுன்னா 6ஆ, இங்கே நான் இருக்கு 8 ஆயிடுமா? 8ல 7 போச்சுன்னா 1ஆ, 2 2 0. ஓகே, அப்போ 160 கிடைக்குது. 160 பை 2760. ஓகேங்களா? பர்சன்டேஜ் தானே, பாருங்க 100 விட்டேன், 100 போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பர்சன்டேஜ் கேட்கறதுல இன்ட்டு 100. ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். போடுங்க இந்த ஜீரோவைக்கும் இது ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறோம். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா மற்ற வந்து இதை அடிக்க முடியுமா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு எந்த டேபிள் அடிக்கலாம், 2 டேபிள் அடிக்கலாமா பாருங்க. 8 2 சார் 16, இங்கே பாருங்க 1 2 சார் 2, 7ல் 3 2 சார் 6, ரிமைனிங் ஒன்றுனா 8, 138 கிடைக்குதா? திரும்ப ரெண்டு 2ல் அடிக்கலாம் பாருங்க, திரும்ப அடிக்கலாம் பாருங்க. இதில் அடிக்கலாம் 4 2 சார் 8ஆ, இங்கே அடிங்க 2ல் அடிக்கிறோமா, 2ல் அடிச்சா 6 2 சார் 12ஆ, ரிமைனிங் ஒன்னா 1 9 2 சார் இது வருது. அப்போ மேலே 4 வருது, 16 அடிக்க முடியாது. அப்போ அது 4 100 மல்டிப்ளை பண்ணுங்க, 4 100 டிவைடட் பை 69. இவ்வளவுதான். இப்போ இது ரெண்டையும் நீங்க வந்து என்ன பண்ண, சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. போடலாமா பாருங்க. 400 உள்ள வந்து வெளியில வந்து 69. அப்போ 40ல எத்தனை டைம்ஸ் வரும்? வராது. அப்போ ஏதோ சம்திங் ஒரு தோராயமா போடலாமா? நான் இன்னொன்று ஐடியா சொல்லவா? இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஒன்று ஒன்று தானே கம்மியா இருக்கு 70க்கு, அவ கீழே 70 போட்டுக்கங்க. 69 பதிலாக 70 பண்ணணும், ரொம்ப வேல்யூ மாறாது. ஓகேங்களா? போட்டீங்கன்னா பாருங்க இந்த 0 0 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 40/70 ஈஸியாக போடலாம்ல. 40/7, சாரி 40/7 போடுங்க. எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ் வருமா? ரிமைனிங்கு 5ஆ? இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லைல்ல, அப்போ பாயிண்ட் வச்சு 0 0 0 போட்டுப்பீங்களா? அப்போ வரதால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாங்க, பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 வைக்கலாம் இருக்கீங்களா? என்ன வருது? 50. 50ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வருமா? 7 7 சார் 49. ரிமைனிங்கு 1 வருதா? திரும்ப 1 கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்க 0 ஆகுதா? 10 10ல் 1 டைம் வரும். அப்போ பாருங்க 5.9 5.71 இருக்கா பாருங்க. இல்ல, 4 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கு. அப்போ ஆன்சர் இல்லைல்ல. கொஸ்டின் பாருங்க அப்ராக்சிமேட் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த 5.7 இருக்குல்ல, 5.7 நம்ம ரவுண்ட் அப் பண்ண என்ன கிடைக்கும்? 5.7 ரவுண்ட் அப் பண்ணா 6 பக்கத்தில் இருக்கா? அப்போ இது அப்ராக்சிமேட் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கலாம். பாருங்க 5.97, 5.71. 5.7 என்னது, இன்னும் ஒரு 0.3 தான் கம்மியா இருக்கு 6க்கு. அப்போ பக்கத்துல போகுது க்ளோஸா 6 தான் வரும். ஏன்னா 4லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 8 ரொம்ப அதிகம், 10 அதை விட அதிகம். அப்போ ஆப்வியஸா என்ன வரலாம், 6 எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே ஃபைன். இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேப்பா, இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன பார்த்தோம், இந்த ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடை நல்லா பக்காவா புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு கீவேர்டு தான், அந்த கீவேர்டை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா போட்டுடலாம். பாருங்க ஒரே டேபிள் தான், அதை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் அதிகமான கால்குலேஷன் இருந்துச்சு. ஆனா ரெண்டாவது சம்மு, ஃபர்ஸ்ட் சம்மு அதுல எடுத்துக்கிற டேட்டாவே யூஸ் பண்ணி இது சிம்பிளா போட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சம் பாருங்க, அது இன்னும் கூட என்ன சொல்றது, மொத்தமா கொடுக்காம சும்மா ரெண்டு ரெண்டு காலேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இதை விட ஃபோர்த் சம் ரொம்ப 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 சிம்பிள், ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த் சம்மும் சிம்பிள் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இந்த டேபிள்ல கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஹவு வி ஹேவ் டு இன்டர்பிரேட், நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்டர்பிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கொஸ்டின் வச்சு போட்டுடலாம். நான் சொன்ன எல்லா பேசிக்ஸ் இங்க அப்ளை ஆகுது பாத்தீங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நான் திரும்ப சொல்ற மாதிரி அந்த 15 மீட்டருக்கு என்ன பண்ண, திரும்ப திரும்ப நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல வெல்வர்ஸ்ட் ஆயிட்டீங்கன்னா இது ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இது எப்படி சால்வ் பண்றது தெரிஞ்சுக்கிங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து இன்னொரு மாடல் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து எல்லா டேபிள் தான், பட் டேபிள் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும், வித்தியாசமா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம எப்படி போடுறதுன்றது தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அந்த சம் போட்டீங்கன்னா உங்களை சால்ட்டா புரிஞ்சிடும். ஓகே, ஆன்சருக்கு இருக்கும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க. ம், சரி பாருங்க. இது ஆக்சுவலா வந்து இது என்ன சொல்றது, இது வந்து இது நம்ம ரொம்ப லென்த்தியா அந்த கொஸ்டின், அதனால என்னால காப்பி பண்ணி போட முடியல. அது என்ன பண்ணிட்டேன்னா நம்ம இமேஜ் மாதிரி போட்டேன். ஓகேங்களா? ஸோ புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். பாருங்க எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின் தான், 2023 கேட்டது தான் போட்டிருக்கேன். சரி,
இப்போ பாருங்க, இதே வழக்கம் போல 5 கொஸ்டின் கொடுத்துறாங்களா? ஃபர்ஸ்ட் டேபிள் பாருங்க, 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. அங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் தான் கொடுத்துருந்தாங்க, 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்டடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் 1, டேபிள் 2, 2 டேபிள் 1ல கண்ட்ரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் டூரிஸ்ட். ஓகேங்களா? அப்போ கண்ட்ரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் டூரிஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்தியனுடைய ஓவர்சீஸ் டூரிஸ்ட்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாக்காரங்க அந்த வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதான் மீனிங். ஓகேவா? சரி. அப்போ கண்ட்ரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் டூரிஸ்ட். அப்போ நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்போ யார் எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு நாட்டுக்கு போயிருக்கான்னு போட்டிருக்காங்க. பாருங்க, ஜப்பானுக்கு 30% போயிருக்காங்க, யூஎஸ்க்கு 40% போயிருக்காங்க, யூகேக்கு 10% போயிருக்காங்க, மற்ற கண்ட்ரி சேர்த்து 20% போயிருக்காங்க. இது ஒரு டேபிள். ரெண்டாவது டேபிள் பாருங்க, ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் டூரிஸ்ட். ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஏஜ் வைஸ்னா இப்ப டூருக்கு போறாங்களா, எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. பாருங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இது எப்படி படிக்கணும்? லெஸ் தென் தான் படிக்கணும். அப்ப லெஸ் தென் 30. அப்போ 30 இயர்ஸோட கம்மி, 30 வயசுக்கு கம்மியானவங்க எவ்வளவு பர்சன்ட் போறாங்க? 15% டூருக்கு போறாங்க. ஓகேங்களா? இது பாருங்க, இங்க சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி போட்டிருக்காங்க. இங்க வந்து சிம்பிள் வந்து இது வந்து பேர் என்ன? ஸ்கொயர் பிராக்கெட் சொல்லுவாங்க. இது ஓப்பன் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னா நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். கீழே பாருங்களேன், என்ன போட்டிருக்காங்க? L minus M years means age is greater than or equal to L ன்னு போடுறாங்க பாருங்க. அண்ட் லெஸ் தென் எம் இயர்ஸ். அப்போ என்ன மீனிங்னா, இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிராக்கெட் வந்துச்சுன்னா ஓகேங்களா, என்ன பண்ணணும்? அந்த நம்பரை விட்டுட்டு சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்ப இந்த மாதிரி எடுத்துனா 30 இயர்ஸ் சேர்த்துக்கணும், இங்க 40 இயர்ஸ் விட்டுருணும். அப்ப இது என்ன மீனிங்? 30 to 39 அர்த்தம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இங்க 40, இந்த சிம்பிள் போடுறதுல 40 எடுத்துக்கணும், இந்த சிம்பிள் இருக்கிறதுல 50 விட்டுருணும். அப்ப 50க்கு முன்னாடி வரும் 49. இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதான் ஒரு மீனிங் கொடுத்துட்டாங்க பாருங்க கீழே. இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலையும் நீங்களா எதுவுமே கற்பனை பண்ற மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த கொஸ்டின்ல எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருவாங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் ஏன் சொல்லியிருக்காங்க? இன்டர்பிரேட் பண்ணணும். அப்போ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள். அப்போ உங்களால டேபிள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் வந்து என்னென்ன கண்ட்ரிக்கு நம்ம ஆளுங்க போயிருக்காங்கன்னு தெரியுது. இன்னொரு டேபிள்ல என்னென்ன ஏஜ் குரூப்ல எந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க போறாங்க அப்படின்னு போறாங்க. இங்க பாருங்களேன், சும்மா ஜஸ்ட் ஐடியா. இங்க பாருங்க, 39, 30 to 39 வரையும் 15% போறாங்களா? 40 வயசு, 40ல இருந்து 49 வரையும் 20% போறாங்க. பாருங்க, 50 இயர்ஸ்க்கு மேல 50% போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களும் ஒரு ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். மற்றவங்களாம் வேலை பளு. ஓகேங்களா? இந்த 30 இயர்ஸ் கீழே இருக்கலாம், எல்லாம் காலேஜ் அந்த மாதிரி வேலை எல்லாமே, அதெல்லாம் இவ்வளோ கம்மியாக போறாங்க. அப்போ 50 இயர்ஸோட அதிகமாக இருக்க என்ன பண்றாங்க? 50 வயசு அதிகமாக இருக்கிறவங்க 50% போறாங்க. ஏன்னா வயசான காலத்துல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க. அப்போ வந்து ஊர் சுற்றி பார்க்க நினைப்பாங்க. ஓகேவா? சும்மா சும்மா லாஜிக் சொல்றேன். இந்த டேட்டா வந்து மேபி நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஃபைன். சமூகக்குள்ள போலாமா? பாருங்க, இஃப் த டூரிஸ்ட் டிராஃபிக், இந்த டிராஃபிக்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ பேர் போறாங்கன்றது, ரைட்டா? இஃப் த டூரிஸ்ட் டிராஃபிக் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ்ஏ இஸ் 1,65,000. ஓகேங்களா? மோர் தென் தட் ஆஃப் யூகே. அப்போ இந்தியாவில இருந்து யூஎஸ் போறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 யூகே போறவங்கள விட அதிகம். லாஜிக் புரியுதுங்களா? மோர் தென் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? யூகேவில் போறவங்களை விட யூஎஸ் போறவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னா 1,65,000 அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்துருக்க மீனிங். அடுத்து பாருங்க, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் என்னது? சப்ராக்ட் பண்ணு, மைனஸ். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் ஓவர்சீஸ் டூரிஸ்ட் டிராஃபிக், ஓகேங்களா, இந்த ஏஜ் குரூப் என்னது? 40ல இருந்து 40 டு 49. ஓகேங்களா? அண்டு 30 டு 39. அப்ப என்ன மீனிங் என்ன பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு இதுல இஃப் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறாங்க. அதாவது கேள்வி கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற டேட்டா என்ன என்ன கண்டுபிடிக்க போறோம்? ரெண்டுமே இங்க ஒர்க் ஆகுதா? பாருங்க, என்ன பண்ணிருக்காங்க? யூஎஸ்க்கு போறவங்க வந்து யூகே போறவங்களோட 1,65,000
65,000 சொல்றாங்களா? இங்க வாங்க, கொஸ்டினுக்கு வாங்க, டேபிளுக்கு வாங்க. யூஎஸ் போறவங்க எத்தனை போறாங்க? 40%. யூகே போறவங்க எத்தனை பர்சன்ட்? 10%. ஓகேங்களா? இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே இது. ஏன்னா யூஎஸ் போறவங்க யூகே போறவங்க 1,65,000 அதிகம்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வருதான்? 40ல பாருங்க, 40%ல இருந்து 10% மைனஸ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா என்ன கிடைக்கும்? 30%. அதான மீனிங். பாருங்க, யூஎஸ் போறவங்க 40%, யூகே போறவங்க 10%. யூஎஸ் போறவங்க யூகே போறவங்களோட எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னா 1,65,000. அது 1,65,000 என்ன அர்த்தம்? இது ரெண்டு டிஃபரன்ஸ் தானே. அப்ப அது 30% தான் 1,65,000. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க. 30% ஈக்குவல் டு 1,65,000 அப்படின்னா 1% அப்படிங்க என்ன பண்ணீங்க? 30 டிவைட் ஆகுமா? 1,6500 ஓகேங்களா பை 30 அடிங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? 3 அடிச்சா 5 3 சார் 15, ரிமைனிங் 1 15னா 5 3 சார் 15. அப்புறம் 2 0 பண்ணிங்கன்னா பாருங்க 1% இருக்குது 550. அதாவது இந்த கொஸ்டின் இருந்து என்ன பண்றோம் நம்ம? ஜஸ்ட் வந்து இது டேட்டா கலெக்ட் பண்றோம். அப்போ ரெண்டு இது ரிலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் வந்து 40% மைனஸ் 10% ஈக்குவல் 30%. அப்ப 30% ஈக்குவல் இந்த வேல்யூ ஓகேங்களா? அப்போ 1% ஈக்குவல் இது. இதுதான் இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸ் டேட்டாவில இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம். 1% ஈக்குவல் டு 5500 கொடுத்துட்டோம். இந்த டேட்டா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன கேள்வி கேட்கறான்னு பாருங்க. இது ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க. கண்டிஷன் ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேள்வி கேட்கறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் ஓவர்சீஸ் டூரிஸ்ட் டிராபிக் இந்த ஏஜ் குரூப் 40 to 50, அடுத்து வந்து 30 to 40. பாருங்க, ஏஜ் குரூப் 40 to 50 இதுவா, 30 to 40 இதுவா. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன கேட்கறாங்க? அப்போ 20%ல இருந்து மைனஸ் 15% மைனஸ் பண்ணுங்க, என்ன வருது? 5% வருமா? ஓகேங்களா? இந்த 5% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. புரிஞ்சு வச்சுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப பாருங்க, 1% கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ 1%க்கு 5500னா 5% என்ன இருக்கும்? இது 5ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் இல்ல, அவ்வளவுதானே? இன்ட்டு 5 போடுங்க பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 2 0 போட்டுக்கலாமா? அப்படியே போட்டுக்கலாமா? போடுங்க. 5 5 சார் 25. ரிமைனிங் 2ங்களா? 5 5 சார் 25, 25 2 27ங்களா? அப்போ 27500 இருக்கா பாருங்க. 27500 பாருங்க, ஆப்ஷன் 2 பாருங்க. சாரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 25. பின்னாடி பார்த்துக்கலாங்களா? இருங்க வரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 2வா பாருங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2. ஏன்னா இங்க வந்து என்னால் இது பண்ண முடியல, அதனால தான் அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ 27500 ரொம்ப சிம்பிள். பார்க்கறது தான் ரெண்டு டேபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். போன சம்மன் ரொம்ப ஈஸி. புரியுங்களா? என்னன்னா கொடுத்துருக்கிற டேட்டா என்னது? அப்போ யூஎஸ்க்கு யூகேக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம 40 மைனஸ் 10 30 கிடைச்சிருது. 30% இந்த வேலையை 165,000 1% கண்டுபிடிச்சிருங்க. இது முடிஞ்சு போச்சு. இங்க வரீங்க, என்ன கேட்கறாங்க? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டு 20 மைனஸ் 15 எவ்வளவு? 5. 1% எவ்வளவுனா 5% இன்டு 5. இவ்வளவுதான். அதை விட கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் இது. ஆனா பாக்குறது டேபிள் பார்த்துட்டு பயப்படக்கூடாது. இந்த மாதிரி என்னடா அது சிம்பிள், ஒரு பக்கம் இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் இப்படி கொடுத்துருக்காங்க, எல்லாம் பயப்படக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் ஈஸி தான். பாருங்க, இது ரொம்ப ஈஸி. பாருங்களேன், இந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்களா? ரேஷியோ போன முறை டிஃபரன்ஸ் பாருங்க மைனஸ், இப்போ ரேஷியோ. ஓகேங்களா? ரேஷியோ ஓகேவா? பாருங்க, the ratio of the number of Indian tourists who went to USA. 2 2 நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி 2 வந்துச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி என்னது காலன் வரும்னு அர்த்தம். இங்கதான் ரேஷியோ வரும். ஓகேங்களா? அப்போ யூஎஸ்ஏ போறவங்களுக்கும் the number of Indian tourists who went abroad ஓகேங்களா, abroad and were below 40 years age ன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன ரேஷியோ கேட்கறாங்கன்னா, யூஎஸ்க்கு போற இந்தியன் டூரிஸ்டுக்கும் ஓகேங்களா, அதுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40 இயர்ஸோட கம்மியான ஏஜ் உள்ள டூரிஸ்டுகளுக்கும் உள்ள
என்ன அது ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இந்தியா அதாவது யூஎஸ் போறவங்க எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் போறாங்க பாருங்க. 40% போறாங்களா? ஓகேலா? அப்போ 40%. ரைட்டா? ரேஷியோ காலன் போட்டுட்டு நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் ஹூ வெண்ட் அப்ராடு அண்ட் வேர் பிலோ 40 இயர்ஸ் ஏஜ். அப்ப 40 வயசோட கம்மியா இருக்கணுங்கன்றாங்க. இப்ப வாங்களேன், இங்க பாருங்க, இந்த ஏஜ் குரூப் வாங்க. 40 இயர்ஸ் கம்மினா என்ன அர்த்தம்? ஒரு வயசுல இருந்து 39 வயசு வரதானே மீனிங். 40 இயர்ஸ் கம்மினா ஒரு வயசுல இருந்து 39 வயசுல இருந்தானே. பாருங்க, இது 30 வயசோட கம்மியா இருக்கிறவங்க. இது 30ல இருந்து 39 வெளியே இருக்குங்க. பாருங்களா, அங்க பாருங்க, இவங்க 1ல இருந்து 30 இயர்ஸ் சொல்லி இருக்கிறவங்க கரெக்டா. இவங்க சாரி, இங்க வந்து லெஸ் தன் இருந்தால் 29 கரெக்டுங்களா. ஓகே, 1ல இருந்து 29 வெளியே இருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. இங்க 30ல இருந்து 39 வெளியே இருக்கிறாங்க. இதான மீனிங். அப்ப என்ன மீனிங்? அப்போ இவங்க வந்து 1ல இருந்து 29 இயர்ஸ்க்குள்ள இங்க இருக்கிறாங்க, 30 டு 39 இருக்கிறாங்க. இவங்க மொத்தமா பிலோ 40 இயர்ஸ் கேக்குறாங்க. பிலோ 40 இயர்ஸ் என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ என்ன பண்ண ஆட் பண்ணணும். அவ்வளவுதானே. ஆட் பண்ணதான் மொத்த பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ 15 பிளஸ் 15 என்ன வருது? 30% வருதா? பாருங்க, 15 பிளஸ் 15% என்ன வருது? 30% பாருங்க. இங்க 40% வருது, இங்க 30% வருது. ரெண்டுக்கு ரேஷியோ எடுங்க. 40% டிவைட் பை 30%. பாருங்க, பர்சன்ட் போய் விட்டுறலாம். 40னா இந்த 0 0 கேன்சல் என்ன வருது? மேல 4 வருது, கீழே 3 வருது. இது என்ன பண்ணலாம்? 4:3 போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா போடலாம். 4:3 இருக்கா பாருங்க. பாருங்க, 4:3 இருக்கு. அவ்வளவு கான்செப்ட் கரெக்ட். பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாமா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, 4. ஓகேவா? ஃபைன். இவ்வளவுதான் கான்செப்ட். இது புரியுதுங்களா? ரெண்டாவது கொஸ்டின் புரியுதுங்க சார். ரொம்ப சிம்பிள்பா, இவ்வளவுதான். என்ன என்ன சொல்ல வரான்னு லாஜிக் புரிஞ்சுட்டா போதும். போன சம்மர் கூட லாஜிக், அதாவது போன அந்த டேட்டா இன்டெக்ஷன்ல கூட நிறைய கால்குலேஷன் இருந்துச்சு. இது பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். பாருங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு 30% கொடுத்துட்டாங்க, 1% கண்டுபிடிக்கிறீங்க, 5% 5 மல்டிப்ளை பண்றீங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இங்க பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. இது அதை விட இன்னும் ஈஸி. அது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இஃப் அமாங்ஸ்ட் அதர் கண்ட்ரிஸ், ஓகேங்களா, இஃப் அமாங்ஸ்ட் அதர் கண்ட்ரிஸ், பாருங்க, என்னென்ன கொடுத்துருங்க கண்ட்ரி? ஜப்பானு, யூஎஸ், யூகே. அதர் கண்ட்ரிஸ்னா இதுக்கு தானே. ஓகே, அமாங் த அதர் கண்ட்ரிஸ் சுவிட்சர்லாந்து அக்கௌண்டட் ஃபார் 25% ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் டிராபிக். ஓகேங்களா? அண்ட் a total of 25 lakh Indian tourists had gone to Switzerland during the year. Then the number of வருங்க, இந்த ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் ஓல்டு இந்தியன் டூரிஸ்ட் who went abroad in that year அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப பார்க்கறதுக்கு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும். சிம்பிளா சொல்ற பாருங்களேன். இஃப்னா கண்டிஷனா பாருங்க. இஃப்னா என்னது? கண்டிஷன். அது தெரியலையா? பாருங்க, இஃப் அமாங் த அதர் கண்ட்ரிஸ் சுவிட்சர்லாந்து அக்கௌண்ட் ஃபார் 25% ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட். பாருங்கப்பா, அதர் கண்ட்ரினா எத்தனை பர்சன்ட் போறாங்க? 20% போறாங்க. இந்த 20%ல சுவிட்சர்லாந்து போறதுக்கு எத்தனை பேரு? 25%. அப்ப என்ன மீனிங்னா, ஓகேங்களா, இந்த 20, அதாவது இது 20%ல 25% சுவிட்சர்லாந்து போறாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இந்த அதர்ஸ் கண்ட்ரி போறவங்க ஒரு 100 பேர்னு வச்சுப்போம், ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப 100 பேர் வந்து அதர் கண்ட்ரிஸ் போறாங்கன்னா, இதுல 25% எங்க போறாங்க? சுவிட்சர்லாந்துல போறாங்க. அப்ப 100ல 25% என்னது? 4ல ஒரு பங்கு தானே. அப்ப 25. அதாவது என்ன மீனிங்னா, 100 பேர் அதர் கண்ட்ரிஸ் போறாங்கன்னா அதுல 25% சுவிட்சர்லாந்து போறாங்கன்னா 100க்கு 25. இதுதான் மீனிங். புரியுறதுக்காக சொல்றேன் நான். ராஜி புரியுதுங்களா? அப்ப அந்த கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ண ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, 25% ஆஃப் த இந்தியன் டூரிஸ்ட் டிராபிக். ஓகேங்களா? அப்போ இந்த 20%ல 25% யாரு? சுவிட்சர்லாந்து. அப்ப என்ன பண்ண போறீங்களேன், 25% ஆஃப் 20% அப்படின்னு போடுங்க. ஏன்னா இந்த 20%ல 25% சுவிட்சர்லாந்து போறாங்க. அப்ப எப்படி எதுனா ஆஃப், அந்த போர்டு மாஸ் பார்த்தல, போர்டு மாஸ், அந்த போர்டு மாஸ்ல ஆஃப்னா இப்படிதான் போடணும். இதுல ஒண்ணுல என்ன பண்ண தெரியுங்களா? பாருங்க, இந்த 25% நான் 25/100 எழுதிக்கலாமா? ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கலாமா? இந்த 20% அப்படியே வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? பாருங்க, 125 சார் 25, 425 சார் 100. இது அடிக்க முடியுமா பாருங்க. 1 4 சார் 4, 5 4 சார் 20. அப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குது? 5% கிடைக்குது. ஓகேங்களா? என்ன கிடைக்குது? 5% கிடைக்குது. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ 25% ஆஃப் 20% அப்படின்றது என்ன? அது நமக்கு 5%. இப்ப வாங்க கொஸ்டின். அந்த சுவிட்சர்லாந்து 25% போறாங்க. அது எவ்வளவு பேரா பாருங்க. டோட்டலா 25 லேக் இந்தியன் டூரிஸ்ட் கான் டு சுவிட்சர்லாந்து. அப்ப 25 லேக் போறாங்க. அப்ப 25 லேக்ன்றது இந்த 5% தான் 25 லேக். லாஜிக் புரியுதுங்களா? இது 5% தான் 25 லேக்கா பாருங்க. இந்த 5% பேர் எவ்வளவுனா 25 லேக் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, 5% 25 லேக்னா 1% என்ன வரும்? 25/5 லேக்னு போடலாமா? அடிங்க. 1 5 சார் 5, 5 5 சார் 25. அப்போ 1% ஈக்குவல் டு 5 லேக்னு அர்த்தம். போன கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இதுவும். ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அதை வச்சு என்ன பண்ண கண்டுபிடிச்சிருந்தேன். இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? தென். இங்க பாருப்பா, இதுல என்ன கவனிச்சிக்கலாம், இந்த இஃப்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னாப்பா தென்னு ஒரு வார்த்தை வரும்பா. சரியா? அப்ப இஃப்னா கண்டிஷன், தென்னுனா அது அது தொடர்ந்து வருது. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஃபைன். இப்ப பாருங்க நம்ம என்ன கேக்குறாங்க. தென் த நம்பர் ஆஃப் 30 to 40 இயர்ஸ் ஓல்டு இந்தியன் டூரிஸ்ட் who went abroad. பாருங்க கண்டிஷன் பாருங்க. 30 to 40 இந்த கண்டிஷன் எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க? அவங்க எக்ஸாக்டா கேக்குறாங்க. அவ எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 15% இருக்காங்க. ரைட்டா? அப்ப பாருங்க, 1% ஈக்குவல் டு 5 லேக்னா 15% ஈக்குவல் டு 15 இன்ட்டு 5 லேக்கு. போடுங்க. 15 பைசா 5 பைசா 25, ரிமைனிங் டூ 1 பைசா 5 7. அப்போ 75 லேக்கு. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 75 லேக்கு. இருக்கா பாருங்க. பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்டுக்கு பாருங்க, தேர்டுக்கு தேர்டு கரெக்ட். ரொம்ப சிம்பிள். எல்லாமே ஒரே மாதிரி தான், அந்த பர்சன்டேஜ்ல டீல் பண்றது தான். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட். எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு பிக்கப் தான், ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், பாருங்களேன். இஃப் வழக்கமான கண்டிஷன் பார்த்துக்கணும்பா. இந்த இஃப் அப்படின்னா தென் எங்க இருந்து கண்டுபிடிங்க. தென் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்ப இஃப்ன்றது ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒன்று நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிட்டு தென்ன்றதுல என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பா. இந்த ரெண்டு வார்த்தை கவனிச்சுக்கணும். ஓகேவா? இஃப்னா தென் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? சரி பாருங்க. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட், ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் ஹூ வெண்ட் அப்ராட், ஓகேங்களா, டு கண்ட்ரீஸ் அதர் தென் ஜப்பான், யூஎஸ்ஏ அண்ட் யூகே வாஸ் 5 lakh இன் 2022. அப்ப 2022ல, ஓகேங்களா, வெளிநாட்டுக்கு, அதாவது ஜப்பான் விட்டுன்னு, யூஎஸ் விட்டுன்னு, யூகே விட்டுன்னு, இந்த மூணு கண்ட்ரி தவிர்த்து மீதி கண்ட்ரிக்கு போனாங்களே, அவங்க வந்து 5 லேக்ப்பா. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. ஜப்பானும் விட்டுனுட்டாங்க கரெக்டா, யூஎஸ் விட்டுன்னு, யூகே விட்டுன்னு. அப்ப ஆபியஸா இதுதானே, இவ்வளவுதானே. அப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் ஹூ வெண்ட் அப்ராட் டு கண்ட்ரீஸ் அதர் தன் ஜப்பான், யூஎஸ்ஏ அண்ட் யூகே வாஸ் 5 லேக். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 20% இருந்தானே 5 லேக். அவ்வளவுதான் பாருங்க. 20% ஈக்குவல் டு 5 லேக். அப்போ 1% என்ன வரும்? 5/20 லேக்கு. ஓகேங்களா? 5/20 லேக்கு. இது அடிக்கலாமா? அடிச்சுக்கலாம். இது மாதிரி வருதுல்ல. இப்போ பெரிய நம்பராக எப்படி அடிக்கலாம்? எப்படி சொல்றீங்க? 5 லேக்கு அப்படி எழுதிக்கங்க. எத்தனை ஜீரோ வரும்? 5 ஜீரோ வருமா? டிவைட் பை 20 போட்டுங்க. ஏன்னா சின்ன நம்பரா இருக்கலாம், பாயிண்ட்ல வச்சா வேணாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்க. இல்ல அப்படின்னு இப்படி போடலாம். என்ன போடலாம்? இதை இப்படியே போட்டுறா என்ன பண்ணுவீங்க? இதை கேன்சல் பண்ண முடியாதா? அப்போ 0 பாயிண்ட் போட்டுப்பீங்களா? 0 பாயிண்ட் போட்டால் என்ன வேணும்? 50 ஆயிடுமா? இது கொஞ்சம் பெரிய லென்த்தியா போகும், இது வேண்டாம். ஓகேங்களா? 5 லேக் எடுத்துப்போம். இப்போ நீங்க இது பாருங்க, இது கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ நீங்க 1 2 சார் 2, 2 2 சார் 4, ரிமைனிங் 1, 10ல 5 2 சார் 10. எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரு 2 ஜீரோ வருமா? 2 2 சார் 4, ரிமைனிங் 1, 10னா 5 2 சார். அப்போ 1 2 3 ஜீரோ வருது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வருது? 25
3 ஜீரோ, அப்போ 25,000 வருது. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ 25,000 வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வருது. ஓகே ஃபைன். எத்தனை பர்சன்டேஜ் இது? 1%. என்ன கேக்குறாங்க? வாட் வாஸ் த வால்யூம் ஆஃப் த இந்தியன் டூரிஸ்ட் டு யூஎஸ்ஏ இன் தட் இயர்? யூஎஸ்ல எத்தனை பர்சன்ட் போறாங்க? 40% போறாங்களா? அப்போ 1% இதுனா 40% ஈக்குவல் டு 25,000 இன்ட்டு 40 போட்டுக்கணும். பாருங்க, 25 இன்ட்டு 40 100 வருமா? எத்தனை ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. இங்க ஒரு 3 ஜீரோ இருக்கு, இங்க ஒரு 4 ஜீரோ வருது. 1 2 3 4, அவ்வளவுதான். 4 ஜீரோ வருது பாருங்க. அப்போ இங்க வருது, இங்க கமா கமா, அப்ப என்ன வருது? 10 லேக் வருது. ரைட் தானுங்களா? 3 ஜீரோ பாருங்க. 1 2 3 4 5 6 ஜீரோ வருது. அப்போ 10 லேக் பாருங்க. 10 லேக் இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். போன கொஸ்டினோட ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? இது ஓகேப்பா? ஓகே சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சேன். ஓகேங்களா? பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, கன்சிடர் த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் ஹூ வென்ட் டு ஜப்பான். ஜப்பான் கேக்குறாங்கப்பா. 2022 ஜப்பானுக்கு எவ்வளவு பேர் போயிருக்காங்க? 24,000 போயிருக்காங்க. ஓகேங்களா? இது கன்சிடர் சொல்லிட்டாங்க. இஃப் ஏ, இஃப் ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, இஸ் த நம்பர் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் ஹூ வென்ட் டு யூகே. ஏன்றவங்க யூகே போயிருக்காங்க. பின்றவங்க எங்க போயிருக்காங்க? பின்றவங்க வந்து ஏஜ் குரூப் என்னது? இயர்ஸ். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 50 இயர்ஸ் ஓல்டு. அப்படி இருந்துச்சுன்னா ஏ கமா பின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கண்டிஷன் கொடுத்துறாங்களே, இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா 2022 போனவங்க 24,000. ஜப்பான் பாருங்க எத்தனை பர்சன்டேஜ்? 30%. அப்ப ஜப்பான் 30%. பாருங்க, 30% ஈக்குவல் டு எவ்வளவு? 24,000 பாருங்க. அப்போ 1% ஈக்குவல் டு 24,000 பை 30. ஓகேங்களா? 0 0 கேன்சல் பண்ணுங்க. 1 3 சார் 3, 8 3 சார் 24. அப்ப பாருங்க, 8 3 சார் 24. அப்போ 1% ஈக்குவல் டு 800. ஓகேங்களா? 1% ஈக்குவல் டு 800. அப்போ இது கண்டுபிடிச்சிங்களா? இப்ப வாங்க, என்ன கேக்குறாங்க? ஏவுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் வென்ட் டு யூகே. யூகே எங்க இருக்கு பாருங்க, 10%. அப்போ ஏன்றவங்க எங்க போறாங்க? யூகேக்கு போறாங்களா? அவ கண்டுபிடிங்க, எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ 10% ஈக்குவல் டு என்ன போடலாம்? 800 இன்ட்டு 10. ஏன்னா 1% 800, 10% 810. அப்ப என்ன வருது? 8,000. அப்போ ஏன்றவங்க என்ன வருது? 8,000. ஓகே. அடுத்து பாருங்க, பின்றவங்க யாரு? இந்த 50 இயர்ஸ் ஓல்டு அதிகமா இருக்கிறவங்க பாருங்க. 50 இயர்ஸ் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 50% இருக்காங்களா? அப்ப பின்றவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா கிரேட்டர் than ஈக்குவல் டு 50 இயர்ஸ். ஓகேங்களா? அப்போ இது 50%, இது 50%. அப்ப 50% ஈக்குவல் டு எவ்வளவு கேக்குறாங்க? அப்போ என்ன அர்த்தம்? 800 இன்ட்டு 50. மல்டிப்ளை பண்ணுங்க. 8 5 சார் 40. ஒரு 3 ஜீரோ இருக்கா? 1 2 3. எவ்வளவு இருக்கு? பி ஈக்குவல் டு 40,000. அப்ப ஏவுக்கு பிக்கு வந்து பிராக்கெட் தானே கேக்குறாங்க. அப்ப ஏ வந்து 8,000 இருக்கு, பி வந்து 40,000 இருக்கு. பாருங்க, ஏ வந்து 8,000 இருக்கு, பி வந்து 40,000 இருக்கு. ஆன்சர் வந்து 4. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே. இப்போ the 5th கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் 4. இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு போன சம்ம விட இந்த சம் ரொம்ப 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 ஈஸி. ஒண்ணும் இல்ல, ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் கொடுத்துட்டாங்க. ஒரு டேபிள் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. தெரியல, இது சைலண்ட்ல போடுங்கப்பா, மியூட்ல போடுங்க. ஓகேவா? அப்போ ஒன்று வந்து கண்ட்ரியை கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களால கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த டேபிள. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து பாருங்க, அவ்வளோ ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்லியிருந்தேன், பர்சன்டேஜ் வச்சு போறது ரொம்ப ஈஸி தான். அந்த சம்மோட ரொம்ப கால்குலேஷன் ரொம்ப கம்மி. நான் சும்மா ஜஸ்ட் போட்டிருக்கேன். இது நான் போட்டேன்னா எப்படி தெரியுமா போடுவேன்? இவெல்லாம் போடவே வேண்டாம், நான் பார்ப்பேன் நான். என்ன கேட்குறாங்க? 1,60,000, அதாவது 65,000 யூஎஸ்க்கு ஈக்குவல் டிஃபரன்ஸா? அங்கேயே பாருங்க, இங்கே பார்த்தா தெரியும் எனக்கு எத்தனை பர்சன்ட். 30% இருக்கா பாருங்க. ஒரே ஸ்டெப்ல எழுதுவேன். 30% ஈக்குவல் டு 165,000 போட்டுருவோம். ரைட்டுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? 40 to 50 தானே கேட்குறாங்க.
40 to 15 எங்க இருக்கு? இங்க பாருங்க, 40 to 15 20% தானே. அப்ப 30% இது ஈக்குவல்னா நான் 20%னா என்ன பண்ண, ஒரே ஸ்டெப்ல போடுவேன். 165,000 போட்டுட்டு இன்ட்டு 20 போட்டுவேன். இந்த 30 கீழே வந்ததால 30 போட்டுருவேன். இதை நான் அப்படியே கேன்சல் பண்ணி போதும் என்ன கிடைச்சிடும் எனக்கு? 27500 கிடைச்சிடும். இவ்வளவு சிம்பிளா போட்டு போலாம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, நான் எக்ஸாம்பிள் போட்டேன்னா இந்த 3 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ண, இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். அப்போ நான் இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன் இவ்வளவு ஸ்டெப். நீங்க போட போட பிராக்டிஸ் பண்ணி 3 ஸ்டெப் இது போறது பாருங்க, ரொம்ப ஸ்பீடா போட்டுடலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான். அப்போ இந்த சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? இந்த மெத்தட்ல தான் இருக்கு. போட்டுடலாங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மே மார்ச் மாசம் 1ஆம் தேதி வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அதிகாலையில காலையில 5:30 to 6:30 கிளாஸ் போடுறோம். ரைட்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன அது, ஏப்ரல் மாசம் 24 ஆயிடுச்சு. 2 மந்த் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த 2 மந்த்ல மேக்ஸ் கிளாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த 5th யூனிட் 25 கிளாஸ், இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் 3 கிளாஸ், மொத்தம் 28 கிளாஸ் போட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த 28 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸா, ரொம்ப பொறுமையா, உங்களுக்கு நிதானமா புரியுற மாதிரிக்காக தான் இவ்வளவு மெனக்கெடல். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப, இந்த நம்ம காலையில காட்டி எழுந்திரிச்சு ஒரு 5:30க்கெல்லாம் உட்காந்து இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால அதனுடைய, அதுக்கு நீங்களும் உட்காந்து அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்பி வந்து கவனிச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட்டு எங்க கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸாம்ல கிடைக்கணும். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 28 கிளாஸ் வந்து என்ன பண்றீங்க, அழகா ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து உட்காந்து டெய்லியும் ஒரு 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 கிளாஸ். உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 60 டேஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஜூன் 21 வந்து என்டி எக்ஸாம் போட்டாங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 டேஸ் இருக்கு. அதனால 60 டேஸோட கம்மியா தான் இருக்கு, லெஸ் தென் 60 டேஸ் தான் இருக்கு. ரைட்டுல 24 ஆயிடுச்சுல. அதனால ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்படின்ட்டு உட்காந்துட்டு பக்காவா ஒர்க் அவுட் பண்ணுங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. நான் கொடுத்துருக்கிற சம்ஸை வந்து பாருங்க. நீங்களே சம்ஸை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்களா, இந்த 28 கிளாஸ் 28 டேஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 10 கொஸ்டின் கன்ஃபார்மா போட்ட முடியும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டேபிளேஷன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, உங்களுக்கு கால்குலேஷன் போட தெரிஞ்சிடும், டேபிள்ஸ் ஈஸியாக வந்துடும். ரைட்டுங்களா? மல்டிபிள் டேபிள் ஈஸியாக ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிடுவீங்க, எரர் வந்து குறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி பண்ணீங்களா டெஃபினட்டாக வந்து 10 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 மார்க் வச்சுட்டாலும் 10 into 2 20 மார்க். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் 20 மார்க்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? இந்த 20 மார்க் நீங்க அப்படியே உங்களை எடுக்க முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? உங்களுடைய லெவலே வேற லெவல் போகும். நீங்க ஜேஆர்எஃப் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதனால ரொம்ப மெனக்கெட்டு இதை எடுத்திருக்க இந்த கிளாஸ், இந்த 28 கிளாஸை ரொம்ப, என்ன சொல்றது, ரொம்ப வந்து கான்சியஸா, ரொம்ப டெடிகேட்டடா ஒரு நோட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க, டெஃபினட்டா இதாக இருக்கும். அந்த மேக்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. காலையில காட்டி ஒரு 5:30க்கெல்லாம் உட்காரதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப உண்மையாக நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னேன். நீங்களா காலையில் ஏந்திரிக்கிறதுக்கு நானே 4 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஒரு 5:30 5:40 ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அதிகாலை எழுந்திரிக்கிறது நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறீங்க. ரைட்டுங்களா? அதனால வந்து இது வந்து மியூச்சுவல் தான். 2 பேருக்குமே, உங்களுக்கும் பெனிஃபிட், இன்ஸ்டியூட்டா எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட். நீங்களா ஜெயிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து வெறும் கிளியர் பண்ணுறதை தாண்டி ஜேஆர்எஃப் வாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக படிங்க. டெஃபினட்டாக முடியும். ஜேஆர்எஃப் வாங்கினா நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு டாக்டரேட் போடலாம். உங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப அழகாக மாறும். சரிங்களா? ரொம்ப வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ.